Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய பிரெட் மசாலா தான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இத நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரெட் மசாலா செய்யறதுக்கு நான் ஜார் எடுத்துர்க்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். லெமன் வந்துட்டு கொஞ்சமா நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஆல்தாங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா நம்ம பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இங்க நான் வந்துட்டு கல்ல எடுத்துர்க்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம பரப்பி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதல பிரெட் வச்சிரலாம். நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் திருப்பி வச்சிட்டேன். இங்க பாருங்க நல்லா டோஸ்ட் பண்ணி நல்லா அந்த மாதிரி ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்துர்க்கேன். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த அந்த பிரெட்டையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அந்த பிரெட்டில் சார்ந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்துட்டு நல்லா பிரெட்டில் வந்துட்டு அந்த மசாலாலாம் சார்ந்து வந்துடுச்சுங்க. ரொம்பவே ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.